நேர்களே, ஃபீபா நிலையம் தயாரித்து வழங்கும் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் வருகின்ற வாரங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருள் திரு முனைவர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வேலூர் பகுதியில் வசித்து வரும் இவர் இறையியல் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றவர். பல கல்வித்துறையில் பட்டம் பெற்ற நிபுணர், சிறந்த ஆலோசகர், சிறப்புமிக்க பல புத்தகங்களை எழுதிய ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். அன்பானவர்களே, என்னுடைய அருமையான வணக்கம். இந்த அதிகாலையில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்கள். எங்க பார்த்தாலும் பெண்கள் உரிமை, பெண்களுக்கு சலுகை, பெண்களுக்கு இலவச பாஸ், இப்பொழுது பெண்களுக்கு இலவசமான மானியம், பெண்களுக்கு முதல் உரிமை. இப்போ அவங்க பைலட் ஆகலாம், ட்ரெயின் டிரைவர் ஆகலாம், ஆட்டோக்காரர்களாகலாம், கார் ஓட்டலாம். நான் கொரியாவில் இருக்கும் பொழுது நான் டாக்ஸி நிறுத்தினேன். டாக்ஸி டிரைவரே லேடி தான் வந்தாங்க. உடனே அவங்களுக்கு அநியாவசனிக்கா நான் சொன்னேன், ஓ யூ ஹாங்க மாதிரி நான் கேட்டாங்க. அவங்க நான் கொரியனான்னு கேட்டாங்க. இல்லை, எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் அங்கே தான் இருக்காங்க, நான் பேசுவேன்னு சொன்னேன். இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுத்து விட்டார்கள். ஆனால் நம்ம மனதில் பெண்களை குறித்து என்ன எண்ணம்ங்கிறதை நான் பேச வேண்டும். நான் ஒரு கிறிஸ்தவ போதகர் மட்டுமல்ல, ஒரு மனோசாஸ்துவ சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர். அதோடு கூட சிறு பிள்ளைகளிலிருந்து வயிற்றுக்குள் இருக்கிற பிள்ளை வரைக்கும் வெளியே நடமாடுகிறவர்கள் மறிக்கும் வரைக்கும் உள்ள மனதுகளில் என்ன ஓடுகிறது என்றும் அவருடைய நிலைமைகள் என்ன என்றும் ஆராய்ந்து சொல்லக்கூடியவன். ஆகவே உங்களுக்கு நான் சொல்வது முற்றிலும் உண்மையானவைகள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் தான் அதை முடிவெடுத்து செய்த வேண்டும். பெண்கள் என்பது யார்? ஆதியிலே வேத புஸ்தகத்தில் கிறிஸ்தவ பைபிளில் போட்டிருக்கிறது, கடவுள் மனுஷனை உண்டாக்கினார், மனுஷனிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உண்டாக்கி அவளுக்கு ஏவாள் என்று பெயர் கொடுத்தார். நீங்கள் ஒவ்வொரு மதத்தினுடைய அடிப்படையில் சிருஷ்டிகளை குறித்து கேள்விப்படுவீர்களால் இப்படித்தான் மனுஷனையும் மனுஷியையும் படைத்தார். அது எப்படி படைத்தார் என்று ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் போட்டிருக்கிறார்கள். எதுக்கு படைத்தார் என்று? ஐயா, நான் இந்து மதத்தை படித்தவன், இந்து மதத்திலே வாழ்ந்தவன். நான் ஒரு கிறிஸ்தவன். எங்கள் அம்மா ஒரு இந்து, அவர்கள் ரொம்ப பக்தியானவர்கள். எங்கள் அம்மாவை நான் இன்னும் மறக்காமல் இருக்கிறேன். அவர்கள் மறித்து எப்படியும் ஒரு அரை நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன. அவர்கள் இறந்ததை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் என்னை கிறிஸ்தவனாக வளர்த்தார்கள். எப்படிமா வளர்த்தீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய கனவில் இயேசுவே தரிசனமாகி சொன்னார்களா, அவன் மடியில் இருக்கிற பிள்ளை என் பிள்ளை, என் பையன், அவனை என்னக்காக வளர்த்து நான் அவனை உலகத்தில் எங்கெங்கெல்லாம் கொண்டு போவேன், அவன் உலகத்திலே உள்ள ஆளுகள் கூட அவனுடைய பாதப்படியில் அவன் ஆசீர்வாதம் வாங்கி வருவார்கள் என்று சொன்னார்கள் என்று என் தாய் நிறைய சொன்னார்கள். அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். அவர்கள் என்னை பத்திரமாக வளர்த்தார்கள். எப்படி வளர்த்தார்கள்? அவர்களுடைய போங்குப்படி. ஏனென்றால் நான் ட்ரைபலிசம், ரூரலிசம், அனிமிசம், அந்த மாதிரி கல்ச்சரெல்லாம் படித்தவன். ஆந்த்ரோபாலஜி நான் படித்தவன். ஆந்த்ரோபாலஜியில் டாக்டரேட் வரைக்கும் நான் படித்திருக்கிறேன். இதில் நான் என்ன சொல்ல இருக்கிறேன் என்றால், மனிதர்களை எல்லா மதமும் ஒப்படுத்தி கொண்டு ஒத்துக்கொண்டு ஆண் பெண் படைக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிறது. ஆண் பெண் படைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் கடவுளுக்குத்தான் அந்த உரிமை இருக்கிறது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி ஆண்களை தேவன் படைத்தார், கர்த்தர் படைத்தார், சுவாமி படைத்தார், பகவான் படைத்தார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அதே மாதிரி பெண்ணையும் படைத்தார் என்று தான் நீங்களும் நம்புகிறீர்கள். இதனால் என்ன சொல்கிறேன், கடவுள் ஆதி ஆகமத்தில் என்ன சொன்னார், இந்த ஆதாமை படைத்துவிட்டு அவனுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக, துணையாய் இருப்பதற்காகவே ஒரு பெண்ணை படைத்தார். அவள் மிகவும் அழகானவள். இப்பொழுது நான் பெண்களை மட்டும் முதல் பேசுகிறேன். இன்னும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமானால் ஆண்களை குறித்தும் ஆண்களை எப்படி நீ நடத்த வேண்டும் என்று நான் சொல்லி காமிக்கிறேன். இந்த பெண்கள் ஆண்கள் சிறப்படைய வேண்டும் என்று, ஆண் வெற்றி அடைய வேண்டும் என்று,
ஆண் மகிமை அடைய வேண்டும் என்று, இந்த உலகத்தையே ஆட்சி செய்வதற்குரிய உரிமையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். தெய்வம் அவர் கொடுத்திருக்கிறார். ஆதி பகவான் அப்படி கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதன் அதை மறந்து விட்டான். ஒரு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொன்னதே கடவுள்தான், இறைவன் தான், கர்த்தர் தான், பகவான் தான். தனியாக இருக்கக்கூடாது என்று ஒரு பெண்ணை கொடுத்தவர் அவனை கெடுப்பதற்கு கொடுப்பாரா? நீ கெட்டு போனா கடவுளை குறை சொல்லலாமா? ஐயா, பெண்ணை நீ பெண்ணாக மதித்து நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு பெண்ணை நீங்கள் ஒரு பக்குவமான வயது 13, 12, 13, 14 வரும் பொழுது உங்களுக்கு பிறர்பால், அதாவது எதிர்பால் உங்களுக்கு அட்ராக்ஷன் உண்டாகிறது. அது இயற்கை, கடவுள் கொடுத்தது. நீங்கள் 18, 19 வயசாகி ஒரு பெண் பக்கத்தில் உட்காந்துருந்தான்னா பேசினான்னா அவங்கள பார்க்க மாட்டேன், நான் பொண்ணே பார்க்கறது இல்லைன்னு சொல்லுவீங்களா? சொன்னீங்கன்னா சம்திங் ராங். அந்த பால் இன உணர்வு உங்களுக்குள்ள இன்னும் சுரக்கவில்லை. அந்த பால் இன உணர்வில் எடுத்த உடனே ஒயில்டாக திங்க் பண்ண மாட்டான், பார்த்த உடனே இனிமே ஆவான் இல்லையா? நீங்கள் முதல்ல ஒரு பெண்ணை பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்குள்ள திரும்பி 2 தடவை பார்ப்பீங்க, பார்த்துட்டு அவளை உற்று கவனிப்பீர்கள். அது எப்படி உங்களுக்கு அட்ராக்ஷன் கொடுக்கிறது என்றும். ஏனென்றால் அந்த பெண் ஆணுக்காகத்தான் செய்யப்பட்டிருக்கிறாள். அவள் உனக்கோ இல்லையோ, நீங்கள் நினைக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? ஒரு ஆணுக்காகத்தான் இந்த பெண்ணை செய்யத்திருக்கிறார் கடவுள். ஒரு ஆணுக்காகத்தான் பெண்ணை பிறந்திருக்கிறது, வளர்க்கிறார்கள். அந்த மகன், அந்த தகப்பனார் அந்த பெண்ணை குறித்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? மாப்பிள்ளை கட்டி கொடுத்தாங்க, தங்கமான மாப்பிள்ளை, தன் பெண்ணுக்கேற்ற மாப்பிள்ளை என்று தேடி வந்தார்கள். அவர்கள் அலங்காரம் பண்ணினார்கள், அவரையும் பார்த்தார்கள், 2 பொருத்தம் பார்த்தார்கள், குடும்பத்தினரை பார்த்தார்கள். அவருடைய பார்வையும் அவருடைய மூக்கும் அவருடைய கண்களும் மொழிகளும் அவர்களுடைய சாமுத்திரியா லட்சணமும் பார்த்தார்கள். ஆணுடைய சாமுத்திரியா லட்சணம் பார்த்தார்கள். மிகவும் அர்த்தமாக இருந்தது, பொருத்தமாக இருந்தது. அந்த தகப்பன் கல்யாணம் முடிந்த பிறகு அந்த மாப்பிள்ளை இடத்துல போனாராம். 4 நாட்கள் கழித்து விட்டது, 7 நாட்கள் கழித்து விட்டது. அப்பொழுது மாப்பிள்ளை போகிறப்பறதுக்கு இருக்கிறார். அப்போ சொன்னாராம், மாப்பிள்ளை, நான் உங்களை என் மாப்பிள்ளையான்னு நினைக்கல, என் பொண்ணுடைய சொந்தனமாக நினைக்கிறேன். என் மகள் என்னுடைய தோளிலே தான் படுத்துக்கொள்ளுவாள். சிறுபிள்ளையிலிருந்து என் மார்பிலே படுத்திருந்தாள். இப்பொழுது கூட என்னுடைய தோளை பற்றி பிடித்து கொள்வாள். அவள் எப்பொழுதும் சொல்லுவாள், அப்பா உங்களை மாதிரி தான் எனக்கு ஒருத்தர் வேணும்ப்பா என்று சொல்லுவாள். நான் அப்படித்தான் அவளை கொண்டு வந்திருக்கிறேன். அவள் கண் கலங்க மாட்டாள். மிகவும் தைரியசாலி, யுக்திசாலி, புத்திசாலி, அழகு நிறைந்தவள். தன் மனதில் நிறைக்கிற கோலத்தை எல்லாம் தரையிலே கோலமாக போடுவாள். அவளுடைய எண்ணத்தில் நினைக்கிறதெல்லாம் கட்டுரையாக எழுதுவாள். அவளுடைய மனங்களில் வர்ற பாடலையெல்லாம் கவிதையாக எழுதுவாள். தகப்பனை குறித்து எழுதுவாள், இயற்கையை குறித்து எழுதுவாள், சுவாமியை குறித்து எழுதுவாள், தனக்கு வரப்போகிறவனை குறித்து கூட எழுதியிருக்கிறாள். அவள் ஏதாவது தப்பு செய்துவிட்டால், நாங்கள் கண்டுபிடித்துட்டோம் என்று தெரிந்தால் அவள் எங்களிடத்தில் வரும்போது கண்ணீர் வகுத்து கொண்டு நிற்பாள். ஏனென்றால் அவள் உள்ளத்தில் நாங்கள் எங்கள் நிமித்தமாய் அவள் உள்ளத்தில் காயம் ஏற்பட்டது என்று நினைத்து அவள் அழுவாள். என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயும் மன வருத்தம் அடைந்து விட்டார்கள் போல் தெரிகிறது என்று எங்களுக்கு முன்னாலே அழுவாள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? மகாத்மா காந்தியை பற்றி நான் சொன்னேன். அவர் இளைஞனாக இருக்கும் பொழுது ஒரு நாள் புகைத்து விட்டார், பேடி குடிச்சிட்டார். அது தந்தைக்கு தெரியும், அவர் படுத்திருக்கிறார். தந்தைக்கு தெரிந்துவிட்டது என்று மன நோவடைந்து வேதனை அடைந்து மன்னிப்பு கேட்பதற்காக வருகிறார். அப்பா ஒன்றும் சொல்லலை, அவர் மனதை நான் நோவடித்து விட்டோமே என்று மகாத்மா காந்தி போனார். போய் அப்பாவுடைய கதவை திறந்து பார்த்தார், படுத்திருக்கிறார் தூரத்தில். இவன் கதவண்டியிலே நின்று கொண்டு அப்பாவை பார்த்து, மன்னித்து விடுங்கள், பெரிய பிழை செய்து விட்டேன் என்று சொல்லுவதற்கு பதிலாக நின்று கொண்டிருந்தவன் என்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வசிந்து கொண்டிருந்தது. அதை தந்தை அங்கிருந்து படுக்கையிலிருந்து பார்த்து விட்டார். பார்த்துவிட்டு, ஓஹோ, நம்முடைய மனது மகனுடைய செயலை குறித்து தெரிந்துவிட்டோம் என்று
அவன் புண்பட்டு விட்டான், வேதனை அடைந்து விட்டான், மனம் திரும்பி விட்டான், கண்ணீர் திந்து கொண்டிருக்கிறான் என்று, மகனே, இனிமேல் அவைகளை செய்யாதே, என் மனம் நோகும்படி நீ செய்யாதே என்று சொன்னாராம். இவன் ஒன்றும் மன்னிப்புக்கன்னு சொல்லலை. அவர் ஒன்றும் அதை கேட்டுத்தான் என்னப்பா செஞ்சேன்னு கேட்கல. இதுக்கு பேர் தான் தெய்வ உள்ளம் என்று சொல்வது. அப்படி மோகன் கரம்சந்தர் காந்தி என்பவர் எப்படிப்பட்ட ஒரு இருதயம் உடையவராக இருந்தாரோ அதை போலத்தான் என் மகள் இருந்தாள் என்று சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன். நான் தான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் தான் 2 பேருக்கும் சேர்த்து நினைக்கிறேன். அழுவாள். இன்னொரு முறை நான் பார்க்கும் பொழுது, நாங்கள் துக்கமாய் இருக்கிறோம் என்றால் அவள் உண்ணமாட்டாள். நாங்கள் கேட்போம், அம்மா வாம்மா சாப்பிடுமா, என்ன தலையை ஆட்டிகிட்டே இருப்பாள். ஏன் மன உட்காருமா என்றால் கூட, நான் கீழே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேனே, அங்கே தான் உட்காருவோம். இல்லைப்பா, நீ டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்றா என்று சொன்னால் அவள் அழுவாள். ஏம்மா என்றால், நீங்கள் சந்தோஷமாக இல்லைப்பா, உங்கள் மனசுக்குள்ள பாரம் இருக்குப்பா என்று அழுவாள். அப்படிப்பட்டவளை நாங்கள் எப்பொழுதும் கண்கலங்காமல் பார்த்தோம். அவள் வெளியே போகும் பொழுதும் வரும் பொழுதும் யாரையும் ஏறெடுத்து பார்க்காதவள். அவளுடைய சக தோழிகளிடத்துல கூட நல்லவள், கெட்டவள், துன்மார்க்கமானவள், தூஷணமானவள், குறும்பானவள் என்று அறிந்து அவர்களோடு அப்படித்தான் ஒரு இடைவெளி வைத்து பேசுவாள், பழகுவாள். அவள் பாடங்களை ஆசிரியரிடம் கேட்டதோடு வீட்டில் வந்து அதையே ஞாபகப்படுத்தி எழுதி படிப்பாள். அவள் வீட்டுக்குள்ளே எங்கள் வைத்த பொருள்கள் எந்த பொருளையும் எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் என்று அவள் சொல்ல மாட்டாள். எங்களுக்கு ஏற்ற மகளாக அல்ல, நான் இவளைத்தான் தாயாக நினைத்தேன். என் அம்மா போல என்று சொல்லுவார்களே, அது என் மனைவியுடைய சாப்பாட்டிலே அல்ல, இவளுடைய நடத்தையிலே தான் பார்த்தேன். என் அம்மா வந்துட்டா என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தேன். நான் அந்த பொண்ணைத்தான் உங்கள் கையில் கொடுக்குறேன். அவள் கண்கலங்காமலும் மனம் உலையாமலும் வேதனை அடையாமலும் நீங்கள் அவரை பார்த்து கொள்ள வேண்டும் என்று கண்ணீர் வைத்து கொண்டிருந்தார். அப்படி இவர் மாமனாரை கட்டிப்பிடித்து, அப்பா, அது உங்கள் பொண்ணு இல்லைப்பா, எனக்கும் அவள் தாயாக வேண்டும் என்று தான் கூட்டு போகிறேன் என்றாள். அப்படி சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்து, சரிம்மா, ஆபிரகாமனுடைய மகன் ஈசாக்கு வயல்வெளியிலே அவன் தியானம் பண்ணிவிட்டு வரும் பொழுது வேலைக்காரன் கூட்டி வந்த அந்த ரெபேக்காவை பார்த்து அவளை அழைத்து கொண்டு தன்னுடைய தாயின் கூடாரத்திற்குள்ளே சென்று மன ஆறுதலும் சமாதானமும் அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த மாப்பிள்ளையும் தன்னுடைய மனைவியை மணப்பெண்ணாக பார்க்கும்போது இருக்கிற அழகை நீங்கள் எடுத்து பருக வேண்டும், சாப்பிட்டு விட வேண்டும், கசக்கி விட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அந்த பொண்ணை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டு அவருடைய மனதிலேயும் அவருடைய எண்ணத்திலும் அவருடைய பூர்வீகத்திலும் எந்த சந்தேகத்தையும் கலக்கத்தை வைத்து விடாதீர்கள். என்னுடைய கவுன்சிலிங் கிளினிக்கு கணவன் மனைவிகளாக எத்தனையோ பேர் வந்தவர்கள். நான் அவரிடத்தில் கேட்பேன், அப்பா சசியம், அம்மா, அப்பா ராஜாத்தி என்றெல்லாம் பேசுவேன். கல்யாணம் செய்த சமயத்தில் இவரை நீங்கள் பார்த்தீர்களே, அப்பொழுது அன்றைக்கு கலந்துரையாடினீர்களே, உங்கள் மனதில் இவரை பார்த்து என்ன வந்தது என்று கேட்டேன். அந்த அம்மா உடனே அழுதுட்டான். தன்னுடைய மகனுக்காக கவுன்சிலிங் எடுக்க வந்தவர்கள். அவனுடைய மகன் பித்து பிடித்து அவனுக்கு வாதங்கள் வந்து, பக்கவாதம் வந்து, அவன் படுத்த படுக்கையாகிவிட்டான். நடமாட முடியாதவனாக வாய் கோணி, கை கோணி, கால் கோணி, இடுப்பு கோணி, அவன் முற்றும் அழகாக இருந்த ஒரு 9ஆம் வகுப்பு படிக்க வேண்டிய ஒரு தெய்வ மகன் அழிந்து போனான். இது எப்படி ஆனது என்று எல்லா கோயில்களுக்கும் அவர்கள் புண்ணிய ஸ்தலம் தரிசனம் பண்ண போய் வந்தார்கள். அதற்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து, ஐயாவை அட்டன் பண்ணிக்கங்க, தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள் என்று ஹெட்மாஸ்டர் இடத்துல கேட்பதற்காக வந்தார்கள். ஹெட்மாஸ்டர் சொன்னாராம், நீங்கள் நம்ம கவுன்சிலிங் மாஸ்டரை பார்த்தீங்களா அப்படின்னு. இல்லையே ஐயான்னு. நீங்கள் அவரை போய் பாருங்கள், உங்கள் பையன் ஒருவேளை சோகமாவான், அவனை போய் பாருங்கள் என்று. ஆகவே இவர்கள் என்னிடத்தில் பார்க்க வந்தவர்களிடத்தில் நான் விசாரித்தேன், கல்யாணம் ஆனது எப்படி என்று. அந்த அம்மா அழுதார்கள்.
தாங்க முடியாது அலைந்தார்கள். 2 பேரையும் நான் ஒரு பெஞ்சில் உட்கார வைத்திருந்தேன். அந்த அம்மா அந்த சைடில், இவர் இந்த சைடில் நின்றார். ஐதீகமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். அப்பொழுது, சொல்லுங்கம்மா. அப்போ அவர் சொன்னார், பரவாயில்ல நீ சொல்லு, ஐயா கேட்டார்ல, நீ சொல்லு என்று சொன்னார். அப்பொழுது தாங்கி தாங்கி அழுதார்கள். அப்போ நான் கை காமிச்சு அந்த அம்மாவை கட்டி பக்கத்தில் பிடிச்சிக்கங்கன்னு சொன்னேன். அவர்களை கட்டி பிடித்து கொண்டார்கள். அப்பொழுது அந்த அம்மாள் கொஞ்சம் தைரியம் அடைந்து, நான் இதை சொல்கிறேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஐயா கேட்குறாரு, நீ சொல்லுன்றீங்க, அந்த தைரியத்தில் நான் சொல்கிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் 2 பேரும் கல்யாணம் செய்த அந்த இரவு அவர்கள் முதல் இரவுக்காக செய்து வைத்திருந்த படுக்கை அனைத்தையும் செய்துவிட்டு அவர்கள் படுப்பதற்காக ஆயத்தம் பண்ணி அவர்கள் பால் பழத்தை கொடுத்தார்கள். அப்பொழுது சொல்கிறார்கள், உங்களை பார்த்த உடனேயே நீங்கள் எனக்கு பொருத்தமில்லாத ஆளு, உங்களோட நான் எப்படி வாழப்போகிற பயத்திலேயே வாழ்ந்தேன். கட்டாயப்படுத்தித்தான் சில நாட்கள் கழித்து என்னோடு உறவு கொண்டீர்கள். அது நிமித்தமாய் பிறந்த குழந்தை தான் இது. இந்த குழந்தை பிறந்த பிறகு நான் தைரியமாய் இல்லை, எப்படியாகிலும் என்னையும் இந்த குழந்தையும் சேர்த்து தற்கொலை பண்ணி சாக வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்தேன். ஆனாலும் முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் ஆட்களும் அவர்களும் இருந்தபோது நான் பக்கத்து வீட்டுக்குள்ளே இருந்த கிணத்துல கூட விழ வேண்டும் என்று முயற்சி செய்து முடியலை. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு அந்த 5 மாதம் வரைக்கும் காத்திருந்து என்னை கொண்டு போனார்கள். குழந்தை பிறப்பதற்காக போன பிறகுதான் அங்கே செத்து விடலாம் என்று ஆயத்தம் பண்ணினேன். சுமார் 2 வருஷம் முயற்சி செய்து இந்த பிள்ளையும் நானும் இறந்து விட வேண்டும் என்று. அதற்கு இடையிலே இன்னொரு குழந்தையும் எனக்கு பிறந்து விட்டது. இவரோடு நான் ஒருமனப்பட்டு ஒரு நாளும் அவர் சேரவில்லை என்று அந்த அம்மாள் கேவி 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 அழுது அவர் பெட்டி கட்டி அணைத்து கொண்டு ஏண்டா ஏண்டா என்று அவரும் அழுது கொண்டிருந்தார். இப்பொழுது அவர்கள் கல்யாணம் செய்து 17 வருஷம் ஆகிவிட்டது. அவர்கள் அதை மறுபடி சொல்லி முடித்தார்கள். அதிலிருந்து நான் என்ன கண்டு கொண்டேன் என்றால், ஒரு பெண்ணை நீங்கள் கூப்பிட்டு இந்த ஆணை பாருங்க என்றால் அவள் உடனே சொல்லிவிடுவாள், இவன் நல்லவனா கெட்டவனான். அதே மாதிரி ஒரு ஆணையும் பார்த்து ஒரு பெண்ணை பார்த்தா இவன் ஒழுக்கமானவளா உனக்குரியவளா இது எப்படிப்பட்டவ என்று சொல்லுவான். அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்குரிய ஒரு பெண்ணை நீங்கள் பார்ப்பீர்களானால் அடிக்காதீங்க, கோவப்பட்டு சத்தம் போட்டாவது போங்க. ஆனால் வெளியே போய் திரும்பி வரும் பொழுது இந்த வீட்டில் சண்டை போட்டதே மறந்துட்டு ஏதாவது கேட்டுட்டுங்க, இந்த அதை வாங்கிட்டு வந்தேன் பார்த்தேன் உன்னை நினச்சேன்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த அம்மா மறந்துடுவா. எல்லாத்தையும் கோபத்தையும் ஆங்காரத்தையும் வைத்திருக்காதீர்கள். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய மனைவியை அணுகலாம் இரவிலே, அப்பொழுது அவள் மாட்டேன்னு சொல்லிடுவா அல்லது தள்ளி படுத்துக் கொள்ளுவாள், தன்னை ஒதுக்கி விடுவாள். அதை மனதில் வைத்து கொண்டு பகைமையை ஆக்கி பழி வாங்கி விடாதீர்கள். அது மிகவும் மோசமான ஒரு கொடுமை. பெண் உங்களுக்காக படைக்கப்பட்டவள், உங்களை உயர்த்துவதற்காக. அவள் இரவும் பகலும் நீர் நல்லா வாழ வேண்டும் என்று விரும்புகிறவள். நீங்கள் அவளை குறித்து எந்த விதமான மோசத்தையும் வைத்து விடாதீர்கள். சத்தம் போடலாம், அன்பினால் சத்தம் போடலாம். நீங்கள் ஆதரவாக இருப்பதை தவிர்த்து விடாதீர்கள். சில பேர் தன்னுடைய மனைவி இடத்துல கோபித்துக் கொண்டு பல வருஷங்கள் பேசுகிறதில்லை என்று கேள்விப்பட்டேன். இன்னும் ஒரு சிலர் தனக்கு வேணுங்க நேரம் மட்டும் சேர்த்து கொண்டு வேணாத நேரமெல்லாம் குப்பையில் தள்ளிவிடுகிறதாகவும் என்னிடத்தில் வந்த பெண்கள் சொல்லி அழுவார்கள். இந்த மனுஷனுக்கு என்ன வேணுமோ அப்போ என்னை வம்புறுத்தி செய்வார். ஆனால் நான் அவரை தேடும் பொழுது, நான் அவரை அணுகும் பொழுது வரவே மாட்டார். அது எனக்கு தாங்க முடியாத வேதனை. ஏண்டா என் வாழ்க்கை இப்படி போய்விட்டதே என்று. பெத்த குழந்தைகள் இருந்தாலும் கூட நமக்குன்னு ஒரு பால் இன ஆசை அல்லது பால் உறவு, அதை நீங்கள் கெடுத்து விடாதீர்கள். பகைமையை வளர்க்காதீர்கள், அன்பு பாராட்டுங்கள். பிரியமானவர்களே, பெண்கள் உங்களுக்காகவே படைக்கப்பட்டவர்கள், ஆண்களுக்காக படைக்கப்பட்டவர்கள்.
இந்த உலகத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். நீங்கள் எந்த வார்த்தையிலும் கேவலமான வார்த்தைகளை பேசிவிடாதீர்கள். நான் சொன்னேனே பாசிட்டிவ், அந்த மாதிரி வார்த்தைகளிலே ஸ்பீக் பாசிட்டிவ், நெவர் சே எனி நெகட்டிவ் திங்ஸ். மாறான வார்த்தைகளையும், மாசுபட்ட வார்த்தைகளையும், குதர்க்கமான வார்த்தைகளையும், புண்ணுண்டாக்கிவிடும் வார்த்தைகளையும், காயத்தை எப்போதும் வழியச் செய்யக்கூடிய வார்த்தைகளாகவும் பேசிவிடாதீர்கள். பெண்களோடு இருங்கள், பெண்களை பலப்படுத்துங்கள். பெண்களை ஒருவன் கையிலே வைத்துக் கொண்டிருப்பானால் அவன் இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம். நான் சொல்வது என்ன என்றால், பெண்ணை காயப்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஆணை காயப்படுத்தி ஒரு பெண்மையை இருக்க முடியாது. ஆங்காரத்தில் இருக்கலாம், ஆனால் ஒரு வெற்றிடம் அங்கு இருக்கிறது. ஏனென்றால் அவனுக்குத்தான் நீ சொந்தமாக இருந்தாய். ஆனால் அந்த சொந்தத்தை இழந்து ஒரு பெண்மை, அது பிறகு கைம்பெண் என்று சொல்வார்கள். அவள் விதவை என்று கூட சொல்ல மாட்டார்கள், கைம்பெண். அதே மாதிரி ஒரு மனுஷனை என்ன சொல்வார்கள், அவன் மனைவி இறந்த பிறகு அவன் ஒடிந்து போனான், நொடிச்சு போனான் ஐயா என்று சொல்லுவார்கள். அவருடைய நடை, பேச்சு, செய்கை அனைத்திலும் தன் மனைவி இழந்தவனாகவே வாழ்வார். ஆகவே நீங்கள் இழந்து விடாதீர்கள், ஆதாயம் பண்ணி கொண்டு வாழுங்கள். கணவன் மனைவி உங்களுக்கு கடவுள் ஆயுசை கொடுத்திருப்பாரானால் அதை புண்படுத்தி கெடுத்து விடாதீர்கள். அன்பாகவும் இன்பமாகவும் வாழுங்கள். இன்னும் தொடர்ந்து நான் பேச இந்த தென்றலிலே, இந்த வார்த்தைகளிலே, இந்த இனிமைகளிலே பகிர்ந்து கேளுங்கள். கடவுள் உங்களை அன்போடு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.